தயார்தான். ஆஞ்சநேயரின் கதைகள் என்றாலே உயிர் வந்துவிடும். ஆழமும் அன்பும் அதிசயமும் நிறைந்தவை. இந்த முறை நம்ம பேச போகிறது ஒரு அரிச்சந்தமான சம்பவம். ஒரு நாள் ஹனுமான் சுவாமி ஸ்ரீராமரை விட்டுட்டு தன்னாலே ஒரு பெரிய தீர்ப்பு எடுத்தார். இதையா கதை? ஆஞ்சநேயரின் கற்பனை கொடுமை. இது ராமராஜ்ய காலம். ஸ்ரீராமர் அயோத்தியாவில் ராஜாவாக இருப்பார். அப்போதுதான் ஒரு நிபுணர் வந்து ராமரிடம் புகார் செய்கிறார். ராஜா, என் மனைவி தூய்மை இல்லாதவள். நீ எனக்கு நீதி செய். ராமர் அதை கேட்டதும் மனசு கசங்கும். ஏனென்றால் இந்த ஒரு கேள்வியாலே சீதா மாதாவை கூட அயோத்தியிலிருந்து வனத்திற்கு அனுப்ப வேண்டிய நிலை வந்தது. இப்படி கடுமையான தீர்ப்புகளை எடுக்க வேண்டியதாய் வரும்போது ராமர் யாரிடம் ஆலோசனை கேட்டார் தெரியுமா? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ராமனுக்கு உயிர் போல. ஆனால் இந்த முறை ராமர் அவரிடம் சொன்னது, ஹனுமான், இந்த விஷயத்தில் நீ கூட பேச வேண்டாம். நான் ராஜா, நீதி கேட்பதான் நடக்கணும். ஹனுமான் சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறார். நான் எதற்கு இருந்தேன் என்று எண்ணுகிறார். ஆனால் அடுத்த நாள் ஹனுமான் காணாமலா? ராமர் புது வழக்கு விசாரிக்க வருகிறாரே. ஹனுமான் இல்லை, மந்திர சபையிலே இல்லை. அருகே உள்ள யோக ரிஷி ஒருவர் ராமரிடம் சொல்கிறார், ராமா, உன் நாயகன் ஹனுமான் இப்போ தப்பான வழியில் போயிட்டான். உண்மையையும் நீதியையும் விட ஆசைப்பட்டு ஒரு சுதந்திர தீர்ப்பு எடுத்துட்டாரு. ராமர் அதிர்ந்து போய்விடுகிறார். குருத்தான், உண்மை என்ன? கடைசியில் இது ஒரு பெரிய நீதி விஷயமாக மாறும். ஹனுமான் உண்மையில் ஒருவர் மீது தப்பான விதமாக செருப்பு கொணர்ந்ததை உணர்கிறார். ராமரிடம் மன்னிப்பும் கேட்கிறார். ஆனால் ராமர் ஹனுமானை ஒரு வாசகத்திலே மன்னிக்கிறார். நீ எப்போதும் தர்மத்தை பின்பற்ற நினைக்கிறவனே, மனதுக்கு புரியாம நிழல் காட்டிவிட்டாய். ஆனால் உன் அன்பு எப்போதுமே பரிசுத்தமானது. இந்த கதையில் என்ன அர்த்தம்? அன்பு மட்டும் போதாது, அன்புடன் தர்மமும் சேர வேண்டும். ஹனுமான் போல பெரியவர்களும் சில சமயம் தவறு செய்யலாம். ஆனால் உண்மையை புரிந்து மன்னிப்பு கேட்பது, அதுதான் நம் முன்னேற்றம். இது போன்ற இன்னும் ஆஞ்சநேயர் கதைகள் விருப்பமா? அடுத்தது ஹனுமான் சன்கட்கின் நண்பன். சொல்லட்டுமா?